இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெண்பாவுடைய 3 to 8 மந்த்ஸோட மைல் ஸ்டோன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வெண்பா வந்து ரீசெண்டாக ஃபர்ஸ்ட் வேர்ட் சொன்னா அத்தைன்னு சொல்லிட்டு அப்போ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. பொதுவாக ஏன் அத்தை ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு சொல்கிறாங்க தெரியுமா? ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அம்மா குழந்தை பெற்றோன்னே கூட இருக்க சிஸ்டர்ஸ் இந்த நாத்துணையார் இவங்களெல்லாம் தான் வந்துட்டு குழந்தைங்கள வந்து வளர்ப்பாங்களாம். அதனால அத்தைங்களை பற்றி நிறைய பாட்டு இருக்கும். ஸோ அதனால் அத்தைன்னு சொன்னால் ஆயுசு கூடன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அப்போ நிறைய பேர் மைல் ஸ்டோன் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ 0 to 3 ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தோம். 3.5 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா வெண்பா குப்பர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய ரோல் பண்ணுவோம். நாங்களும் டம்மி டைம் கொடுத்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ஹேண்டில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சா. அப்புறம் குழந்தைங்க அந்த டைம் காஸ் அண்ட் எஃபெக்ட் பற்றி தெரிஞ்சுப்பாங்க சொல்லுவாங்க. அதனால ஒரு பொருளை தூக்கி போட்டு சவுண்ட் வருதா யாராவது எடுக்கிறாங்களான்னு பார்ப்பாங்க. அப்புறமா ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ், அதாவது நம்ம புச்சி அப்படின்னு சொல்லி இருக்கிற இடத்துல இருந்து கண்ணை மூடி விளையாடுறதெல்லாம் நல்லா விளையாடுவாங்க. 5 மாதத்துலலாம் சப்போர்ட்டட் சிட்டிங்கில் உட்காந்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் 6:30 அவளே உட்காருவா. ஃபஸ்ட்டு W 2-3 நாள் நார்மல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ சப்போர்ட்டோட நிற்கிறா, கிளாப்லாம் பண்ணுறா. இப்போ சப்போர்ட் இல்லாமல் நிற்க ட்ரை பண்ணுறா. நெக்ஸ்ட் நமக்கு தான் ஓட்டம் வரேடா.